بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا لكم ஃபர்ஸ்ட் உங்க உள்ளத்துல இந்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்னாடி இத பதிய வச்சுக்கிறீங்க. எப்படி? நாங்கள் மார்க்கத்தை பிரிக்க ஒத்துக்கொள்ள மாட்டோம். நம்ம எல்லாரும் ஒரு மார்க்கத்துக்கு தான் வருவோம். அது இவங்க சொல்றதா இருக்கட்டும், அவங்க சொல்றதா இருக்கட்டும், எவங்க சொல்றதா வேண்டாம் இருக்கட்டும், ரெண்டுக்குள்ளையும் போட்டு ஏ டு செட் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் பார்த்துவிட்டு ஒன்னு சரின்னு எங்களுக்கு கடைசியா படும். எங்க பதில் இல்லை நிக்கிறதோ, யார் இடத்துல பதில் நிக்கிறதோ அதான் சரின்னு வரும்ல, அதுல நம்ம நின்றுவோம். இப்படி வந்தா எல்லாம் ஒரு மார்க்கும் ஆகுமா ஆகாதா? எல்லாரும் முடிவுக்கு வரணும். எந்த முடிவுக்கு வரணும்? உங்க நீ வா பேசு, எத்தனை நேரம் பேசுவோம் அப்படின்னு வந்தா கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி கடைசியில் ஒரு கருத்து வந்துருமா இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரு கருத்துக்கு வர்றது பெரிய கஷ்டமா? இந்த ஜமாத்து வாசலை திறந்து வைத்திருக்கிறது. எந்த கருத்து உள்ளவங்களான்னு வாங்க, நீங்க சொல்றது சரின்னு சொல்லி எங்கிட்ட நிரூபிச்சீங்கன்னா இன்னைக்கே கலைச்சிருவோம். நீங்க சொல்ற சரி டிக்ளேர் பண்ணிடுவோம். அப்போ ஒரு மார்க்கம் ஆயிரும்ல, ஒரு மார்க்கமா ரெடியா தானே இருக்கிறோம். அது மாதிரி அவங்க இருக்கிறாங்களா இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சரியானதை தான் பின்பற்றணும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க மனசுல என்ன பதிக்கிறீங்க? நம்ம மார்க்கத்தை பிரிக்க கூடாது, ஒரு மார்க்கத்தை கண்டறியணும், ஒரு மார்க்கத்தை தேடணும். எவ்வளவு முயற்சி பண்ணி தேடணும் அவ்வளவு முயற்சி பண்ணி தேடணும். எது சரி என்பதை கண்டறிவதற்காக எவ்வளவு தியாகங்களை வேண்டாலும் செய்யணும். எது சரின்னு வருகிறதோ அதுல தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுல தான் நிற்க வேண்டும். முடிவெடுத்து பாருங்க, 72 கூட்டமே இருக்காது. அப்படி மக்கள் முடிவெடுத்தவர்கள் இதனாலதான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த தௌஹீத் கொள்கை வளர்ந்து கொண்டே இருக்கிற காரணம் என்ன? அந்த முடிவெடுத்த சகோதரர்கள் யாரெல்லாம் எடுத்தார்களோ அவங்க எல்லாத்தையும் போய்க்கு சுத்தி கித்தி பார்த்துட்டு ஒன்று வந்துடுறாங்க. மீதி உள்ளவர்களும் அது மாதிரி முயற்சி பண்ணினார்களே, ஆனால் ஒன்று இது அல்ல அது அப்படி ஆகிவிடும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு விஷயம், நம்ம கருத்து வேறுபாடு கொள்வதற்கு இன்னும் சில வாதங்கள்லாம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மார்க்க கருத்தில் இருக்கிறோம்ல, பிறவியில இருக்கிறோம். இதெல்லாம் 7 வருஷம் மதரசாவில் படிச்சுட்டு நம்ம அந்த கருத்துக்கு வரல. நம்ம ஏன் ஒரு கருத்துல இருந்தோம்? நம்ம வாப்பா அப்படித்தான் நமக்கு சொல்லி தந்தார், நம்ம அம்மா அப்படித்தான் நமக்கு சொல்லி தந்தாங்க, நம்ம ஊர்ல உள்ள அசரத்து அப்படித்தான் நமக்கு சொன்னாரு, வார வாரம் ஜும்மா பயான்ல அப்படித்தான் அவர் பேசுவாரு, அதைத்தான் நம்ம காதுல கேட்டோம். இப்படியாக நம்மள்ட்ட மார்க்கம் பதிஞ்சிச்சு. நம்மளோட யார் என்ன செஞ்சல அலசி ஆராய்ந்து என்னப்பா இருக்கு ஓங்கருத்து என்ன ஓங்கருத்து என்ன, அப்படியே நம்ம ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். மதுஹப்ல இருக்கிறவன்ட்டு கேட்டா மதுஹப்னா நம்மகிட்ட கேட்கறான். எப்படி கேட்கறான்னா, ரசூல்லா எந்த மதுஹப்னு நம்மகிட்ட கேட்கறான். எப்படி கேட்கறான்? மதுஹப்ல இருக்கிறவன் நம்மகிட்ட கேட்கறான். அப்ப மதுஹப்னா என்னடா? மதுஹப்ல இருக்கிறான், மதுஹப்னா என்னன்னு தெரியல. இவங்க எல்லாம் ரசூல்லா பிந்தி பிறந்த ஆளுங்கிற விஷயம் கூட தெரியல. பத்தியா இந்த ஷாபி ஹனபி மாலிகிங்கிறதுலாம் ரசூல்லா காலத்துக்கு பிந்தி வந்த ஆளுக்க. இவங்களை எப்படி ரசூல்லா பின்பற்றி இருப்பாங்க? அவனுக்கு பேசிக்கே வழங்காம அப்ப ரசூல்லா எந்த மதுஹப் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மதுஹப்ல இருக்கிறான்டா பாருங்க. அவன் இருக்கிறது அவனுக்கு தெரியல. ஏன் தெரியல? அவன் விளங்கி கொண்டு அதில் இருக்கவில்லை. அவன் ஏன் அதில் இருக்கிறான்? அப்படித்தான் சொல்லி கொடுத்தார்கள். அந்த ஊர் வழக்கப்படி அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நம்மகிட்ட ஒரு கருத்துக்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த உறுதியினை கண்டறிய நீங்க நினைத்தீர்களே, ஆனால் அதையும் தூக்கி வெளியே போட்டுருணும். எதை வெளியே போட்டுருன்னு? பாப்பா சொன்னது, அம்மா சொன்னது வெளியே தூக்கி போட்டுருணும். ஊர் வழக்கம் அதை வெளியே தூக்கி போட்டுருணும். அஜர்த்துமார் சொன்னது அதை வெளியே தூக்கி போட்டுருணும். அதிகமான மக்கள் சொல்ற வெளியே தூக்கி போட்டுருணும். இந்த மாதிரி தடைகளை எல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு வந்தா தான் ஒரு மார்க்கத்தை கண்டறிய முடியும். அந்த ஒரு மார்க்கத்தை கண்டறிய அதெல்லாம் தடையா நிற்கும். நமக்கு தப்பு மாதிரி தெரியும், ஆனா வாப்பா சொல்லிட்டார எப்படி இதை தாண்டதுன்னு நிற்கும். அதுக்கு வெளியே போட்டு தாண்டி போக முடியும். அது ஒரு வேலி. நம்ம சரியான மார்க்கத்துக்கு போகல, எது நிற்பாரு? வாப்பா முன்னாடி நிற்பாரு. சரியான மார்க்கத்தை கண்டுபிடிச்சு போகும்போது உமா நிற்பாங்க குறுக்க. சரியான மார்க்கத்தை நோக்கி போகும்பொழுது ஊரே திரண்டு நிற்கும் தடுக்கிறதுக்காக வேண்டி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் தூக்கி எறிய ரெடியா இருந்தா தான்
நீங்க மார்க்கத்தை பிரிக்காதவர்கள் ஆக முடியும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அது பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். எப்படி? ஒய்தா கீல லஹும் இத்தபியூ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று இவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது, காலு இவர்கள் சொல்கிறார்கள், முடியாது. பல் நத்தபியூ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்களை எந்த வழியில் நாங்கள் பார்த்தோமோ அதைத்தான் பின்பற்றுவோம். அல்லாஹ் சொன்னது அதெல்லாம் எங்களுக்கு என்னதுங்க, எங்க வாப்பா என்ன சொன்னா அதை தானே கேட்போம் அப்படின்னு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு ரிப்ளை எப்படி கொடுக்குறான் தெரியுமா? அவ்வளவுக்கான ஆபாவுகும், இவங்களுடைய முன்னோர்கள், பெற்றோர்கள், மூதாதையர்கள், லா யகிலுன ஷையம் வலா யஹ்ததூன், ஒன்றும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலும் இவர்கள் பின்பற்ற போகிறார்களா? உங்க வாப்பா பின்பற்று, நேர்வழியை சொன்னா பின்பற்று, அறிவுக்கு ஏத்த மாதிரி சொன்னா பின்பற்று. அறிவுக்கு ஏற்காத வகையில் உங்க வாப்பா சொன்னால் நீ கேட்பியா? நேர்வழிக்கு மாற்றமா சொன்னால் நீ கேட்பியா? உங்க வாப்பா 5 வேளை தொழுகின்றார பின்பற்று. ஏன்? நேர்வழியில உள்ளது, குர்ஆன்ல உள்ளது அவர் சொல்லியிருக்கிறாரு, ஹதீஸ்ல உள்ளது சொல்லியிருக்காருன்னு என்ன செய்ய? பின்பற்றிட்டு போ. ரமலான்ல நோன்பு வைக்க சொன்னாரா? அது நேர்வழியா இருக்கிறது, அது பின்பற்றிட்டு போ. அப்ப இல்லாத ஒன்று அவர் உண்டாக்க 3ஆம் பாத்தியாவது 7ஆம் பாத்தியாவதுன்னு சொன்னார்னா அதை நீ பின்பற்ற, அது நேர்வழியா இல்லையே. அப்ப நேர்வழியில் இல்லாமலும் அறிவுக்கு பொருத்தமற்ற முறையிலும் நடந்தால் கூட இவர்கள் முன்னோர்களை பின்பற்றுவார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இதான் தடை. மனுஷன் அல்லாஹ் அதை ஏத்துக்க ரெடியா இல்ல. நம்ம இந்த உலகத்துல சொல்லலாம், எங்க வாப்பா சொன்னாங்க, முத்தாப்பா சொன்னாங்கன்னு, அங்க சொல்ல இயலாது. அல்லாஹ் இடத்துல போய் செய்ய முடியாது. ஏன்டா அப்படி செஞ்ச? அதான் எங்க வாப்பா சொல்லி தந்தாரு, உங்க வாப்பாவோட சேர்ந்து போ. அப்படிதான் அல்லாஹ் சொல்லுவான். உங்க வாப்பாவை எங்க அனுப்ப போறனோ அங்க உன்னை அனுப்பி விட்டுருவேன்னு சொல்லிடுவானா இல்லையா? அல்லாஹ் அந்த பதில் அங்கே எடுக்காது. அதனால என்ன செய்யணும்? அல்லாஹ் அழகா எச்சரிக்கிறான். 2வது அத்தியாயத்தின் 170வது வசனத்துல சொல்றான், அவ்வளவுக்கான ஆபாகும் லா யகிலுன ஷையம் வலா யஹ்ததூன், அவர்கள் நேர்வழியை விளங்காமலும் மூட நம்பிக்கையில் இருந்தாலுமா நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள். முன்னோர்களை பின்பற்றுவது என்பது நேர்வழின்னு தெரிஞ்சா தான் பின்பற்றணும். குர்ஆன்ல உள்ளதை வாப்பா சொன்னாதான் கேட்கணும், ஹதீஸ்ல உள்ளதை வாப்பா சொன்னாதான் கேட்கணும். அது ரெண்டுலையும் இல்லாத சொன்னார்னா நேர்வழி இல்லை, நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லிவிட வேண்டும். அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். நம்ம பெரும்பாலும் அதிகமான பேர் நம்மளை எது குறுக்கணிக்கும், என்னதான் இருந்தாலும் தௌஹீத் ஜமாத் கம்மியாக தானே இருக்கிறாங்க, அதனால மாத்திட்டு வந்துட்டான். இப்ப தனித்தனியா பிரிச்சா நம்ம தான் மெஜாரிட்டியா இருக்கிறோம். ஆனால் ஒரு காலம் இருந்தது, எப்படி? தௌஹீத் ஜமாத்னா உள்ளதுல ரொம்ப பலவீனமான ஜமாத்து, ஊருக்கு 2 பேர் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்ப என்ன கணக்கு பண்ணிக்கிட்டு மக்கள் வராம இருந்தாங்க தெரியுமா? இவங்க 2, நாங்க 2000. எப்படி கணக்கு? நம்ம 2 பேர் இருக்கிறோமா, அவங்க 2000 பேர் இருக்காங்களாம், நாங்க 2000த்துல இருப்போமா 2ல இருப்போமா இப்படின்னு சொல்லிக்கொண்டே அவங்க 2 வந்து அலட்சியப்படுத்தி விட்டார்கள். இப்படி பார்த்தா இப்ப ரசூலுல்லாஹ் அப்படித்தானே இருந்தாங்க ஆரம்பத்துல. அவங்க ஒரு ஆளும் உலகம்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எதிரியா இருந்தாங்க. இது ஒரு வாதமா? ஒவ்வொரு நபிமார்களும் வரக்கூடிய நேரத்துல அவங்க எத்தனையா தான் இருந்தாங்க? அவங்களும் அவங்களோட சேர்ந்த 10 பேர் 15 பேர் தான் இருந்திருப்பாங்க. சொல்ற செய்தி சரியான்னு பாப்பீங்களா, எத்தனை பேர் சொல்றான்னு பாப்பீங்களா? எத்தனை பேர் சொல்றாங்கிற ஒரு பெரிய லாஜிக்கா உலகத்திலேயாவது அதை ஏத்துக்கிற முடியுமா? முடியாது. ஏன்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒயின் துத்தி அக்ஸர மன்ஃபில் அர்லி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களில் அதிகமான பேரை, மெஜாரிட்டியை நீங்கள் பின்பற்றுவீர்களேயானால் யுலில்லுக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். அதிகமான பேர் இருக்கிறான் அப்படின்னு போனீங்கன்னு வைங்க, அதெல்லாம் ஒரு வாதம். அதிகமான பேர் சொல்றதுனால தவறான வாதமா சொன்னாலும் சரியானது நமக்கு தெரிகிறது. அது எதனால சரியானது தெரிகிறது? ரொம்ப பேர் சொல்றாங்கல்ல, இவங்க 4 பேர் தானே சொல்றாங்க, 400 பேர் சொல்றாங்க. அப்ப 400 பேர் ஒரு வாதம் வச்சு அது கரெக்டா தான் இருக்கும். கிடையவே அல்லாஹ் என்ன சொல்றான்? அதிகமான பேர் என்ற காரணத்துக்கு நீங்கள் பின்பற்றுவீர்களேயானால் யுலில்லுக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நேர்வழியை விட்டு உங்களை கெடுத்து விடுவார்கள். யத்தபியூன இல்லல்லன்ன, அவர்கள் வெறும் கற்பனையை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், அவங்க வந்து உண்மையை பின்பற்றி கொண்டிருக்கவில்லை. மெஜாரிட்டி மக்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 6வது அத்தியாயத்தில் 116வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்போ உலக விஷயத்தில் நம்ம பார்க்கணும், உலகத்திலேயே முஸ்லீம் அதிகமா முஸ்லீம் அல்லாதவங்க அதிகமா? முஸ்லீம் அதிகம். 700 கோடி மக்களை தாண்டிருச்சு இன்னைக்கு உலக ஜனத்தொகை. 700 கோடியில் நம்ம ஒரு 200க்குள்ள இருக்கிறோம். இப்போ 500 கோடி பேர் முஸ்லீமா இல்லையே? அப்போ மெஜாரிட்டி மக்கள் சொல்றது சரின்னு அதுலேயுமே சேர்ந்துட்டுமா? நம்ம மெஜாரிட்டி மக்களுடைய மார்க்கம் தான் சரின்னு சொன்னா 200 கோடிக்கு கீழே தானே முஸ்லீம் இருக்கிறோம், 500 கோடிக்கு மேலே மற்றவன் இருக்கிறானே. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் விட்டு வேற மார்க்கத்துக்கு போயிடலாமா? மெஜாரிட்டிக்கு என்ன மரியாதை? மெஜாரிட்டி ஒன்றுமே கிடையாது. ஒரு ஊரில் போய் நீங்கள் பாருங்க,
பள்ளிவாசல் பெருசாக கட்டி வச்சிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை பாருங்க நிறைஞ்சு வழியும், மற்ற நாளில் பாருங்க ஒரு சிவு கூட ஆள் நிற்காது. அப்போ அவ்வளோ பேரில் வந்து மெஜாரிட்டி பேர் பள்ளிவாசல் வரமாட்டேங்கிறான்ல. ஒரு ஊரில் போனீங்கன்னா பள்ளிவாசலுக்கு வர்றவன் மெஜாரிட்டியா வராதவன் மெஜாரிட்டியா? வராதவன் மெஜாரிட்டி. அப்போ என்ன செய்யணும்? அதிகமான பேர் வருவது இல்லை, அதனால் அதான் நேர்வழி. கொஞ்சம் பேர் தான் வருகிறார்கள், அது வழிகேட்டுன்னு சொல்ல முடியுமா? இது மாதிரி முடிவெடுத்தா தானே எடுக்கணும். இது மாதிரி முடிவெடுத்தோம்னா 10 பேர் நிற்கிறாங்க, இவங்க வழிகேட்டில் இருக்கிறாங்க, சினிமா கோட்டையில் பாரு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. அப்போ அதான் நேர்வழி எல்லாம் வாங்க, அப்படி சரியா வருமா? இது ஒரு வாதமா? அதிகமான பேர் சொன்னா, அதிகமான பேர் சில நேரத்தில் கரெக்டாகவும் சொல்லுவான், அதிகமான பேர் தவறாகவும் சொல்லுவான். நீங்க அதிகத்தை தூக்கி அலட்சியம் படுத்திட வேணாம், அதிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட வேணாம், என்ன சொல்றான்னு பாருங்க. அதிகமான பேர் நம்மளே தௌஹீத நாளைக்கு மெஜாரிட்டியா போயிடுவோம். அப்ப நீங்க உள்டப்படி என்று கேட்க கூடாது, அதிகமான பேர் இருக்கிறனால தௌஹீத விட்டுற முடியுமான்னு. அதிகம்ங்கிறது வந்து ஏற்றுக்கொள்வதற்கும் ஆதாரம் கிடையாது, நிராகரிப்பதற்கும் ஆதாரம் கிடையாது. அதிகமான பேர் சொல்வது என்ன சொல்றான்? அல்லாஹ் ஒருவன் என்று சொல்றானா ஏத்துக்க, அதிகமான பேர் சொன்னா ஏத்துக்க. எதனால அதிகமான பேர் சொல்றதுக்காக ஏத்துக்கிற கூடாது, செய்தி சரியா இருப்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நெருப்பு சுடுமா சுடாதான்னு கேட்ட அதிகமான பேர் என்ன சொல்லுவான்? சுடும்னு சொல்லுவான். தப்பா? அது இப்ப அது கரெக்ட் தானே? சோறு தந்தா பசி ஆறும் எல்லாரும் தான் விளங்கி வச்சிருக்கிறான். அது அதிகமான பேர் சொல்றாங்க, அதனால அதை பசி ஆறாதுன்னு சொல்ல முடியுமா? அதிகமான பேர் கரெக்டாகவும் சொல்லுவான், அதிகமான பேர் தப்பாவும் சொல்லுவான். தப்பா ரைட்டான்னு பார்த்து முடிவு செய்யணுமே தவிர எத்தனை பேர் அதில் இருக்கான்னு பார்த்து முடிவு செய்யக்கூடாது. அது அல்லாஹ்விடத்திலும் ஈடுபடாது, உலகத்திலும் ஈடுபடாது, உலக சட்டத்திலும் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அதான் அல்லாஹ் கண்டிக்கிறான். ஒயின் தூத்தி அக்ஸர மன்ஃபில் அர்து யுதில்லு அன் சபீலில்லாஹ். அதிகமான மக்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் உங்களை வழிகெடுத்து விடுவார், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வழிகெடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதனால நம்ம என்ன வழங்கணும்? முன்னோர்கள் பெரியார்கள் இதெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான். இன்னும் சொல்ல போனா அஜர்த்துமார்கள் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இத்தகது அஹ்பாரகும் ஒரு ருபானகும் அர்பாவும் இந்தூனில்லா, தங்களுடைய மத குருமார்களை இவர்கள் கடவுளாக ஆக்கி விட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கண்டிக்கிறான். மத குருமார் சொன்னா கரெக்டா இருக்கும், அப்படி இருக்குமா? மத குருமார்களுக்கு என்ன எந்த விஷயத்தை கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க? இவ்வளவு அனாச்சாரங்களை உண்டாக்குன்னு அவங்களா தான் இருக்கிறாங்க. அப்ப மத குருமார் அஜத் சொன்னா சரியா இருக்கும், இதெல்லாம் தூக்கி எரிந்து விட்டு அல்லாஹ் சொன்னா தான் சரியா இருக்கும். உலகத்துக்கு முதல்ல அல்லாஹ் சொன்ன செய்தி அதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான், தன்னுடைய கையால் படைக்கிறான், அவனுடைய எல்லா ஆற்றலையும் அவர் காட்டுகிறான். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சொர்க்க சோலையில் அவங்க 2 பேரையும் வாழ வைக்கிறான். ஒரே ஒரு கட்டளையை போட்டால் மீறி விட்டார்கள், தெரிஞ்ச விஷயங்கள். ஒரே ஒரு கட்டளை தான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை 2 பேர் நெருங்காதீர்கள், ஃபத்தகூனா மினல் ஸாலிமீன், அநியாயக்காரர் ஆகிவிடுவீர்கள் நல்லா எச்சரிக்கை பண்ணான். மீறிட்டாங்க. மீறணும்னு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவங்க 2 பேரும் வெளியேற்றிடுறான் அந்த சொர்க்க சோலையிலிருந்து. போ வெளியே, ஊர் கட்டளை தானே போட்டேன், வேற ஏதாவது ஆர்டர் போட்டு தொழுவ சொன்னா, நோன்பு வைக்க சொன்னா, ஜக்காத்து கொடுக்க சொன்னா, வேற ஏதாவது உனக்கு மரத்தை நெருங்காதீங்க, வேற என்ன வேணா செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். இது விட ஒரு ஜாலியான வாழ்க்கை இருக்குமா? ஒரே ஒரு தடை, மற்ற எல்லாம் அனுமதி. இப்படியான ஒரு வணக்கம் எதுவுமே அவங்க 2 பேருக்கும் இல்லை. என்னத்தை விரும்புறாங்களோ அவ்வளவு செய்யலாம். இவ்வளவு அழகான ஒரு நிலையில உங்களை எல்லாம் வைத்திருந்ததற்கு இப்படி செஞ்சுட்டீங்களேன்னு எல்லாம் விரட்டுறான். விரட்டும் போது என்ன சொல்லி விரட்டுறான் தெரியுமா? அதான் முக்கியமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய அறிவு, பெரிய ஜீனியஸ். அவர் மலக்குகளை எல்லாம் ஜெயிக்கிறாரு, அல்லாஹ் போட்டி வைக்கிறான். எதுக்கு இந்த இப்படி ஒரு ஆளை படைக்கிறேன்? நாங்கள் உன்னை வணங்கிக்கிட்டு இருக்கிறோம், உன்னை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், பல ஆண்டுகளாக நாங்கள் இருந்து கொண்டே இருக்கிறோம், புதுசாக ஒரு ஆளை போய் படிக்கணுமா? தேவையா? அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நினைஞ்சாங்க, தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் என்ன பண்றான்? உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி சில பொருள்களை பற்றி கொஸ்டின் அல்லாஹ் பரிச்சை வைக்கிறான். மலக்குகள் பல லட்சம் ஆண்டுகளாக இருக்கிற மலக்குகளுக்கு தெரியல, கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய படைக்கப்பட்ட ஆதமுக்கு மட்டும் தெரிகிறது. அப்ப எல்லா ப்ரோக்ராமும் உள்ள பண்ணி வைக்கிறான் அல்லாஹ். அந்த அளவுக்கு ஆன பிறகுதான் நினைச்சாங்க மலக்குகளை அவருக்கு பணியுங்கள் எல்லாம் உத்தரவு போடுறான். மலக்குகள் ஆதமுக்கு பணிகிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய அறிவாளி! இன்னைக்கு உலக மக்கள் நம்ம அறிவுலாம் இருக்கு, ஒருத்தருக்கு அறிவாளி இருக்கிறானே, இவ்வளவு அறிவு அங்கிருந்து வந்தது தான். இங்கிருந்து எல்லாம் அவருடைய ஜீன்ல இருந்து கடத்தப்பட்டது தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உள்ளதான் பங்கு வச்சு நமக்குலாம் வந்துகிட்டே இருக்கிறது. அப்ப அவருக்கு நிகரான ஒரு அறிவாளி உலகத்தில் இருக்க முடியுமா? அவ்வளவு அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு எல்லா அறிவையும் கொடுத்தான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும் போது, உனக்கு நல்ல மூளை இருக்குது, உனக்கு நல்ல அறிவை தந்திருக்கிறேன், நீ உலகத்துக்கு போய் எது நல்லதுன்னு போடு அதெல்லாம் செஞ்சிக்க, உனக்கு எது கெட்டதுன்னு போடுது அதெல்லாம் விட்டுருன்னு சொல்லி அனுப்பலாம்ல. அனுப்புனா அவர் கரெக்டாக தானே சிந்திப்பாரு, பெரிய அறிவாளி தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய அறிவாளி தானே. ஆனா அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? வெளியே அனுப்பும் போது, இம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், ஆதமே
உனக்கு என்னிடமிருந்து நேர்வழி வரும், உனக்கு என்னிடமிருந்து ஒரு நேர்வழியை நான் தருவேன். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றி நடக்கிறார்களோ அவங்களுக்கு கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும் போது மனித குலத்திற்கு அல்லாஹ் சொன்ன முதல் செய்தி என்னது? மெசேஜ் என்கிட்ட இருந்து வரும். நீ நினைச்சதெல்லாம் மார்க்கன்னு செய்ய முடியாது. நீ ஆதமா இருக்கலாம், நீ முதல் மனிதரா இருக்கலாம், நீ ஒரு பெரிய ஜீனியஸா இருக்கலாம், ஆனா நீ என்ன செய்யணுங்கிறத சொல்றது நான் தான். நான் சொல்றத நீ கேட்கணும். அப்படி நடந்தா தான் உனக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லைன்னு சொல்லி அனுப்பும் போதே இம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும், அதை பின்பற்றினால்தான் உனக்கு என்ன இல்லை கவலை கிடையாது பயம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்புகிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும் பொழுது இந்த மாதிரி சொல்லி அனுப்புனாட என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவன் தான் தீர்மானிப்பானே தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஒரு பேரறிஞருக்கு கூட அதிகாரம் கிடையாது. மார்க்கத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் என்ன இது 2வது அத்தியாயத்துல 38வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதை விட அல்லாஹ் கேட்கிறான், குல், இந்த மார்க்கம் பிரிய கூடாதுன்னு இருக்கீங்கள, அதெல்லாம் ஆழமா பதிகிறதுக்கு இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கிறான். குல் நபியை நீங்க சொல்லுங்க, அத்து அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய தீனை நீங்க அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். மார்க்கத்தை நம்ம இப்ப அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். என்ன சொல்லிக்கிறோம்? நம்ம புதுசு புதுசா மார்க்கத்தை உண்டாக்குனா என்ன அர்த்தம்? இது அல்லாஹ் சொல்லலை, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நீங்களா ஒரு 7ஆம் பாத்தியா 3ஆம் பாத்தியான்னு ஓதுறீங்க, இது அல்லாஹ் சொல்லலை. அப்ப என்ன அர்த்தமாவது? இது கூட தெரியல அல்லாஹ்வுக்கு. இந்த 3ஆம் பாத்தியா தெரிஞ்சா அல்லாஹ்வுக்கு, இந்த 7ஆம் பாத்தியா தெரிஞ்சா, இந்த தாயத்தை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சா, மேராஜ் நோன்பு அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சா, பராத்து நம்மளாம் இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமாவது? மார்க்கத்தை அவன் உங்களுக்கு சொல்றதுக்கு பதிலா நீங்க அவனுக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னு ஆகுது. அவனுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்களே கண்டுபிடிச்சிடுற மாதிரி அர்த்தமாகும்ல. அதுக்கு அல்ல அப்படி கேட்கிறான். அல்லாஹ் குல் நபியை நீங்க கேளுங்க, அத்து அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய தீனை நீங்க அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அல்லாஹ் அறிகிறான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அனைத்தும் அவன் அறிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நீ சொல்லி கொடுக்குற. அப்ப அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன். இதை விளங்கிட்டீங்கன்னு வைங்க, இப்ப இதை விளங்குனா தான் இந்த தீன் ஒன்னாகும், ஒரு தீனை நம்ம ஆக முடியும். இதை மனசுல பதிய வச்சுக்கணும். அல்லாஹ் சொன்னதை நம்ம ஏத்துக்கிறணும். முன்னோர்கள் பெரியார்கள் சொன்னார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக நம்ம எதை நியாயப்படுத்திடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து என்ன அருளப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அவனை விட்டுட்டு வேற யாரையும் நண்பர்களாக ஆக்கி நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். நான் என்ன இறக்குனேனோ அதைத்தான் நீங்க எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் மனசுல ஆழமா பதியணும். பதிஞ்சாதான் தவறான வாதங்கள் தவறு என்று நமக்கு புரியும். தவறான வாதங்களை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு வாப்பா சொன்னது தப்பா இருக்காது, அஜர்த்து சொன்னா தப்பா இருக்காது, பெரும்பான்மை மக்கள் சொன்னா தப்பா இருக்காதுன்னு வச்சுக்கிட்டு பார்த்தா அப்படி உங்களுக்கு தப்புன்னு போன எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சிருந்தேன். அல்லாஹ் என்ன சொல்றான் அதை தெரிஞ்சுக்கிடுவோம். அந்த ஒரு மனநிலைக்கு வர வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னமா கான கவுலல் மூமினின், மூமின் என்றால் அவங்களுடைய பதில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலின் பக்கம் அவர்கள் அழைக்கப்படுவார்களே ஆனால் எதுக்காக வேண்டி யஹ்கும பைனஹும், அவங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றத கேளுவா, ரசூல் சொல்றத கேளுவா என்று அழைக்கப்படுவார்களே ஆனால் ஐயகூலு சமிஅனா வ அதானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதுதான் மூமின்களுடைய பேச்சாக இருக்க வேண்டும். நீ ஒரு மூமினாக இருந்தால் இந்த அல்லாஹ் சொன்னாவாப்பா அப்படியா கேட்கிறேங்கன்றணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாவா இந்த கேட்கிறேன்றணும். மூமின் என்பதற்கு அடையாளம் என்ன? எங்க அப்பன் சொன்னா பாட்டன் சொன்னாங்கிறது பதிலாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூலின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்படுமையானால் ஐயகூலு சமிஅனா வ அதானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதுதான் அவர்களுடைய பதிலாக இருக்க வேண்டும். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இந்த பதிலை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அருமையில் நரக நெருப்பில் போட்டு வாட்டும் பொழுது நரகத்தில் நிறைய பேர் கிடப்பாங்க. அப்போ அவங்களுக்கு விளங்குது, என்ன விளங்குது? ஆஹா, நம்ம நரகத்துக்கு வந்தது காரணமே இதானே. எது பெரியார் சொன்னார், முன்னோர் சொன்னார், இதை கேட்டு தான் நரகத்துக்கு வந்துட்டோம் அல்லாஹ் சொல்லி காட்டுற. எப்படின்னு கேட்டா, யௌமத்து கல்லபு உஜூஹும் ஃபின்னார், சில முகங்களை நரகத்தில் போட்டு அல்லாஹ் புரட்டுவான்.
புரட்டும் போது அவன் சொல்லுவானா, யாழை தனா அதான் அல்லாஹ் அத்தன ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டனே, ரசூல் சொன்னதை நான் கேட்கவில்லையே, இன்னா தானா சாதத்தனாவ குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்கள் சொல்லை கேட்டோம், அகல்லுன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே, பெரியார் சொன்னாங்க, அஜர் சொன்னாங்க, மௌலானா சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டு கேட்டு கேட்டு நாங்கள் நாசமா போயிட்டோமே, எங்களை இந்த மாதிரி தள்ளி விட்டார்கள் என்று சொல்லி நரகத்தில் போட்டு புலம்புவார்கள் எல்லாம் சொல்றானே, அதெல்லாம் அந்த தடையை நீக்கிறதுக்கு தான். இதை அஜர்த்து சொன்னார் பெரிய, அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். தௌஹீ ஜமாத் அஜர்த்து சொன்னாலும் சரிதான், வேற ஜமாத் அஜர்த்து சொன்னாலும், குர்ஆன்ல இருக்குதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, இந்த ரெண்டு தான் இருக்க வேண்டுமே தவிர வேற எந்த ஒரு அஜர்த்துக்கும் என்ன கிடையாது, முக்கியத்துவம் கிடையாது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த தடைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு முடிவுக்கு வந்தா வேண்டும். எந்த ஒரு முடிவுக்கு வரணும், அதாவது மார்க்கத்தை நம்ம பிரிச்சிடக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது என்னவோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு மாற்றமான ஒரு கருத்தை சொன்னவர்கள் யார் என்று பார்த்து அவங்களுக்காக வேண்டி அதை நியாயப்படுத்திடக்கூடாது. யாரை சொன்ன ஆளை மறந்துடணும். ஆளை மறந்துட்டு காதால மட்டும் தான் கண்ணை மூடிக்கிறன்னு சொல்லலாம். சொல்றானா மூஞ்ச பார்த்தா மாறிடுவோம். பெரிய தாடி இருந்துச்சுன்னு வைங்களேன், தலையாட்டிடுவோம். பெரிய ஜிப்பா இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்ணை மூடிக்கிட்டு காது மட்டும் தான் கேட்கும். காது கொடுத்து கேளு, செய்தி கரெக்டா, கரெக்டு தான் எதிர்ப்போம். செய்தி தப்பா ஏத்துக்கிற, மூஞ்ச ஏன் பார்க்குற, எவன் சொன்னா என்ன, தெரு கீழே ஒரு 5 பவுன் செயின் கிடக்குது, ஒரு தெருக்கூட்டம் வந்து இந்த 5 பவுன் செயின் கிடக்குதுங்கிறான், நீ என்னடா சொல்றது போட அப்படின்னு விடுவிலாத. அவன் யாருன்னு பார்ப்பீங்களா, மேட்ரை பார்ப்பீங்களா, சொல்றவன் எவனா இருந்தா எனக்கு என்ன, அது வேணுமா எடுத்துக்கணும், செயின் எடுத்துக்கணுமா இல்லையா. அப்ப சொல்றவன் யாருன்னு பாக்குறீங்களா, சொல்ற செய்தியை பாக்குறீங்களா, உலகத்துல மட்டும் கரெக்டா இருக்கிறீங்களா இல்லையா. ஒரு பெரிய அஜர்த்து வர்றாரு, 1000 ரூபாய் தாள் வச்சுக்கிறீங்க, அது 4 துண்டா கிழிச்சு போடுங்கிறாரு, கிழிச்சு போடுவீங்களா. அஜர்த்து வர்றாருங்க, 1000 ரூபாய் வச்சுக்கிறீங்களா, 4 துண்டா கிழிங்கிறாரு, பூசா இருக்கான், அது மட்டும் கரெக்டா இருக்கீங்களா இல்லையா. 1000 ரூபாய் விஷயத்துல அவ்வளவு கரெக்டா இருக்கிறீங்க, அவர் என்ன செய்யறாரு, இன்னைக்கு நோம்பு வைக்கிறோங்கிறீங்க. அப்ப மார்க்கத்துக்கு என்ன மரியாதை உங்களுக்கு, துன்யா விஷயத்துல அவ்வளவு கவனமா இருக்கிறீங்கல்ல, துன்யா விஷயத்துல எது லாபம் எது நஷ்டம் கரெக்டா உங்களுக்கு விளங்கி வச்சிருக்கிறீங்க, ஆளை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அஜத்து சொல்லிட்டாருப்பா கிளிப்பா அப்படின்னு எவனாவது 1000 ரூபாய் கிளிப்பானா, கிளிக்க மாட்டேங்கிறான். அந்த ஆளை பார்க்குற மெசேஜ் கரெக்டா துன்யாவில் கிளீனா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆளை பார்க்காம எதை பார்க்குறோம், சொன்ன செய்தி என்ன, கரெக்டான செய்தி எவன் சொன்னாலும் ஏற்றுக்க ரெடியா இருக்கிறோம், தப்பான செய்தியை எவன் சொன்னாலும் நிராகரிக்க ரெடியா இருக்கிறோம். இது வந்து விட்டது என்று சொன்னால் எது எது தவறான வாதம் எது எது சரியான வாதம் உங்களுக்கே புரிய ஆரம்பித்து விடும். இதை வந்து ஆழமாக மனசுல பதிய வைத்துக் கொண்டு நம்ம தவறான வாதங்கள் ஒன்று ஒன்றா நுழைய போறோம். முதலாவது தவறான வாதம் என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது, நம்ம உயிர் மூச்சாக கருதக்கூடிய தௌஹீத், அதுல என்னென்ன தவறான வாதம் வைக்கிறாங்க. நம்ம பெரிய குற்றமாக மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடியது இணை கற்பித்தல். ஒவ்வொரு தலைப்பா எடுத்துக்கொள்ளுவோம். இந்த ஷிர்கை நியாயப்படுத்துவதற்காக வேண்டியும் தௌஹீதை தவறு என்று காட்டுவதற்காக வேண்டியும் ஷிர்கையே தௌஹீது என்று, ஷிர்கே தௌஹீதுங்கிறான். தௌஹீது என்று எப்படி எல்லாம் அவர்கள் வந்து நியாயப்படுத்தி பேசுகிறார்கள் என்பதை விளங்கி கொண்டால் நமக்கு பாரதூரமான நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய அந்த விஷயத்திலும் நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும். அதுல ஷிர்கை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறத பொறுத்த வரைக்கும், இதுக்கே முதல் இடத்துல முதலாவதாக இந்த தலைப்பை எடுக்கிறோம் என்று கேட்டால், மனிதன் செய்கிற பாவத்திலே பெரிய பாவமாக இதான் நமக்கு சொல்லி தரப்படுகிறது. எப்படி சொல்லப்படுகிறது, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலகது ஊஹிய இலைக்க வயலல்லதீன மின் கபலிக்க, உனக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரே செய்தி என்னவென்றால், லயின் அஷ்ரக்த லயஹபதன் அமலுக்க, நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் உன்னுடைய அமல் அழிஞ்சு விடும். ஷிர்க் வச்சுட்டாண்டு வைங்க, நம்ம தொழுகை வீணா போயிடும், நம்ம நோம்புக்கு மார்க்கு கிடையாது, நம்ம ஜக்காத்துக்கு மதிப்பு கிடையாது, எதுக்குமே வரவு வைக்கப்படாது அல்லாஹ் இடத்துல. அப்ப வந்து உல தக்குவன் மினல் ஹாசிரின், நஷ்டவாளிகள் நீங்க ஆகிவிடுவீர்கள் என்று 39வது அத்தியாயத்தில் 65 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்னு கேட்டா, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதை தவிர மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று சொல்லி 4வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இணை கற்பிச்சபடி மூத்தா போயிட்டோம் என்றால் மன்னிப்பே கிடையாது, நரகம்தான், மீளவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ சொர்க்கத்தை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹ்வுக்கு நம்ம இணை கற்பிச்சா சொர்க்கம் நமக்கு ஹராம், நுழைய முடியாது. மஅவாஹுன் நார்,
அவனுடைய தங்குமிட நரகம்தான். ஒமாலில் வாலிமீன மின் அன்சார், இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி 5வது அத்தியாயத்தில் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒளவு அஷரக்கூல ஹபித்தான்ஹும் மாகானு யாமலூன், நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுவார்களே, ஆனால் அவங்க செஞ்ச நல்லறங்கள்லாம் அழிஞ்சு நாசமாகிவிடும் என்று 6வது அத்தியாயத்தில் 88வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையில, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே, இணை கற்பித்தல் தான் லுல்முன் அலீம், மிகப்பெரிய அநியாயம், அநியாயத்தில் பெரிய அநியாயம். அவ்வளவு பயங்கரமான பாரதூரமான நரகத்தையே நமக்கு நிரந்தரமாக்கக்கூடிய, சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடிய, படுபாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு குற்றத்தை இன்றைக்கு இஸ்லாத்தில் இருக்கிற பல கூட்டம் அது சரி என்று சொல்கிறது. தர்காவில் போய் வழிபடலாம், அவுளியாவை கும்பிடலாம், அவுளியாக்களுக்கு இன்னென்ன பெரிய ஆற்றல்லாம் இருக்கிறது, இன்னென்ன இருக்கிறதுக்குரிய ஆதாரம், இந்த வசனத்தை பாருங்கள், இந்த ஹதீஸை பாருங்கள் என்று சொல்லி மக்கள்கிட்ட அந்த தர்காவுக்கு ஆள் பிடிக்கிற அளவுக்கு, நியாயப்படுத்துகிற அளவுக்கு செல்கிறார்கள். அப்ப இந்த தர்காவுடைய வழிபாட்டை நியாயப்படுத்துவதற்காக என்னென்ன வாதங்கள் வைக்கிறார்கள், அது எப்படியெல்லாம் தவறாக இருக்கிறது, அதை முறியடிக்கிற விதமாக அல்லாஹ் என்னென்ன வாதங்களை எல்லாம் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் முதல் தவறான வாதமாக எடுத்துக்கொண்டு நாளைய தினத்திலிருந்து இது பற்றி நம்ம பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.